ஒன்று. ஹரப்பா நாகரிகத்தின் பொருளாதாரம் எதனை முதன்மையாக கொண்டிருந்தது? அ. கிராமப்புறம். அ. தொழில்துறை. இ. நகர்ப்புறம். இ. முதலாளித்துவம். விடை நகர்ப்புறம். 2. பின்வருபவர்களில் கதம்பரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? அ. காளிதாசர். அ. பாணினி. இ. கௌடில்யர். இ. பாணர். விடை பாணர். 3. ஆரம்ப இடைக்கால இந்தியாவின் 4 முக்கிய சாளுக்கிய வம்சங்களில் ஹர்ஷரை தோற்கடித்த இரண்டாம் புலிகேசி எந்தச் சாளுக்கிய வம்சத்தைச் சேர்ந்தவர்? அ. அன்ஹில்வாட் குஜராத். அ. பாதாமி அல்லது வாதாபி. இ. வேங்கி. இ. கல்யாணி. விடை பாதாமி அல்லது வாதாபி. 4. பின்வரும் எந்த கோவிலுக்கு கருப்பு பகோடா என்ற பெயர் வந்துள்ளது? அ. சூரியன் கோவில். அ. லிங்கராஜ் கோவில். இ. புவனேஸ்வரி கோவில். இ. ஜகந்நாததேவர் கோவில். விடை அ. சூரியன் கோவில். 5. பாசர் என்பவர் எந்த நூலின் ஆசிரியர் ஆவார்? அ. மகாவம்சம். அ. ஸ்வப்னவாசவதத்தா. இ. சகுந்தலா. இ. புத்த சரிதம். விடை அ. ஸ்வப்னவாசவதத்தா. 6. அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் எந்த மதத்தைச் சேர்ந்தவை? சமணம், ஹிந்து, புத்த, சீக்கிய. விடை புத்த மதம். 7. காளிதாசரின் பின்வரும் எந்த நூல்களில் சதி முறை குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. ரகுவம்சம். பி. குமாரசம்பவம். சி. ரிதுசம்ஹாரம். டி. மேகதூதம். விடை பி. குமாரசம்பவம். 8. புத்த மதத்தின் பிக்குனி பாடிமோக்காவை பின்வருவனவற்றில் எது சரியாக விளக்குகிறது? ஏ. புத்த பிக்குனிகள் யாருடைய மேற்பார்வையில் வசிக்க வேண்டுமோ அந்த புத்த துறவிகள். பி. புத்த பிக்குனிகள் வழிபாட்டிற்காக பயன்படுத்திய சிறப்பு இடங்கள். சி. பெண் புத்த துறவிகள் அல்லது புத்த பிக்குனிகளுக்கான சிறப்பு நடத்தை விதிகள். டி. புத்தரின் ஜாதக கதையை விவரிக்கும் சிறப்பு புத்தகம். விடை சி. பெண் புத்த துறவிகள் அல்லது புத்த பிக்குனிகளுக்கான சிறப்பு நடத்தை விதிகள். 9. ஆரம்ப வேத காலத்தில் வர்ண அமைப்பு எதன் அடிப்படையில் இருந்தது? ஏ. கல்வி. பி. பிறப்பு. சி. தொழில். டி. திறமை. விடை சி. தொழில். 10. பண்டைய இந்தியாவில் மருத்துவம் தொடர்பில்லாதவர் யார்? ஏ. தன்வந்திரி. பி. சுஸ்ருதர். சி. பாஸ்கராச்சாரியார். டி. சரகர். விடை பாஸ்கராச்சாரியார். 11. மௌரிய சிற்பிகள் எதைச் செதுக்குவதில் மிக உயர்ந்த பரிபூரணத்தை அடைந்திருந்தனர்? ஏ. மலர் வடிவமைப்புகள். பி. தூண்கள். சி. விலங்கு உருவங்கள். டி. யக்ஷா உருவங்கள். விடை சி. விலங்கு உருவங்கள். 12. மிக முக்கியமான பல்லவ அரசர் யார்? ஏ. மியூஸ். பி. கோண்டோஃபெர்ன்ஸ். சி. மெனண்டர். டி. முதலாம் நரசிம்மவர்மன். விடை முதலாம் நரசிம்மவர்மன். 13. கிரேக்கர்களால் அமித்ரகாட்டா என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏ. சந்திரகுப்த மௌரியர். பி. பிம்பிசாரர். சி. பிந்துசாரர். டி. வாசுதேவர். விடை சி. பிந்துசாரர். 14. பின்வருபவர்களில் யாருடைய ஆட்சியில் மகாயானம் தோன்றியது? ஏ. அசோகர். பி. கனிஷ்கர். சி. பிம்பிசாரர். டி. ஹர்ஷர். விடை பி. கனிஷ்கர். 15. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மொஹஞ்சதாரோ தளத்தை முதலில் கண்டுபிடித்த தொல்பொருள் ஆய்வாளர் யார்? ஏ. சர் ஜான் மார்ஷல். பி. தயா ராம்சாஹ்னி. சி. சர் மார்டிமர் வீலர். டி. ரகால் தாஸ் பானர்ஜி. விடை ரகால் தாஸ் பானர்ஜி. 16. ஆரம்ப இடைக்கால இந்தியாவின் சமூக வாழ்க்கையில் மிக முக்கியமான போக்குகள் எவை? ஏ.
வெளிநாட்டினர் இந்து சமூகத்தில் ராஜபுத்திரர்களாக உள்வாங்கப்படுதல். டி. சாதி அமைப்பின் விறைப்புத்தன்மை. சி. சாதியின் புதிய நிர்ணயிப்பாளர்களாக பிறப்பு, தொழில் அல்லது பணி மற்றும் வசிப்பிடம். டி. இவை அனைத்தும். விடை: இவை அனைத்தும். 17. மத்திய பிரதேசத்தில் உள்ள சாஞ்சியில் உள்ள ஸ்தூபியை கட்டியவர் யார்? ஏ. ஹர்ஷவர்தனர். பி. கனிஷ்கர். சி. சந்திரகுப்தர். டி. அசோகர். விடை: ஏ. ஹர்ஷவர்தனர். 18. பின்வரும் எந்த ஜோடி சரியாக பொருந்தவில்லை? பயணி ஆட்சி செய்த மன்னர். ஏ. மெகஸ்தனிஸ் சந்திரகுப்த மௌரியர். பி. டைமாக்கஸ் பிந்துசாரர். சி. ஹியூவான் சுவாங் ஹர்ஷவர்தனர். டி. ஃப. ஹியான் சந்திரகுப்த மௌரியர். விடை: பி. டை. விடை: பி. 19. அமித்ரகாத்தன் என்று அழைக்கப்பட்ட மௌரிய மன்னர் யார்? ஏ. அஸ்வகோஷா. பி. வசுதேவர். சி. பிந்துசாரர். டி. பிம்பிசாரர். விடை: பிந்துசாரர். 20. யாருடைய ஆட்சியில் நந்த வம்சம் நிறுவப்பட்டது? ஏ. வசுதேவர். பி. காரவேலர். சி. மகாபத்மா. டி. புஷ்யமித்ரா. விடை: மகாபத்ம நந்தர். 22. நாகரிகத்தின் முன்னேற்றத்தை விவரிக்கும் போது ஆரம்ப இடைக்கால இந்தியாவின் வாழ்க்கையின் எந்த அம்சம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது? ஏ. எழுத்து. பி. நெருப்பை கண்டுபிடித்தல். சி. விவசாயம். டி. இணையத்தின் பயன்பாடு. விடை: விவசாயம், வேளாண்மை. 23. புத்தரின் முதல் உருவம் யாருடைய ஆட்சியில் செதுக்கப்பட்டது? ஏ. அசோகர். பி. புஷ்யமித்ர சுங்கர். சி. பதஞ்சலி. டி. கனிஷ்கா. விடை: கனிஷ்கர். 24. புகழ்பெற்ற உன்னதமான நூலான ராஜ யோக சூத்திரங்களை தியானத்தின் பொன்மொழிகள் எழுதியவர் யார் என்று நம்பப்படுகிறது? ஏ. பாணினி. பி. கபிலர். சி. பதஞ்சலி. டி. மனு. விடை: சி. பதஞ்சலி. 25. அலெக்சாண்டர் இந்தியாவை படையெடுத்தபோது மகதத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தது? ஏ. ஹரியங்கர்கள். பி. சிசுநாகர்கள். சி. நந்தர்கள். டி. டி. மௌரியர்கள். விடை: நந்தர்கள், தனநந்தர்.